ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 7 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு குறைவான தீயில் வச்சுட்டு இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வருது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இதே ஆயிலில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இதே ஆயிலில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் குறைவான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இலையெல்லாம் நல்லா சுருங்கி வரும், அது வரைக்கும் நாம் இதை குக் பண்ணணும். இந்த மாதிரி இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் வறுத்த தனியா, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதும் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச புளியோட தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிம்மிலே வச்சுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இட்லி, தோசை இது கூட சர்வ் பண்ணலாம்.